இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்றைய நற்செய்தி பகுதி மார்க்கு நற்செய்தி 1 அதிகாரம் 29 39 முடிய. நேற்றைய தின நற்செய்தியிலே நாம் வாசித்த பகுதி, தீய ஆவி மீது ஆண்டவர் வலிமை கொண்டவராய், விரட்டுகிற ஆற்றல் கொண்டவராய், அதிகாரத்தோடு அவர் அதை அதட்டி வெளியேற்றுகிறார். இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்ப்பது, கலிலேயாவிலே ஜெபக்கூடத்தை விட்டு வெளியே வந்தவர் பேதுருனுடைய மாமியார் வீட்டிற்கு செல்லுகிறார். யாக்கோபு யோவானுடன் அந்திரேயா, சீமோன் இவர்களுடைய வீட்டிற்குள் செல்லுகிறார். சீமோனுடைய மாமியார் காய்ச்சலாய் கிடக்கிறார். அவருடைய கையை பிடித்து இயேசு தூக்க அவர் குணமடைகிறார். அன்று மாலையில் அவர் நகர் முழுவதும், அந்த நகர் வாயிலில் நின்று கொண்டிருக்கிறது, பல்வேறு பிணிகளால் வருந்திய பலரை அவர் குணப்படுத்தினார், பேய்களையும் ஓட்டினார். அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசுவினுடைய அதிகாரம் 1 சாத்தான் மீது, 2 நோய்கள் போன்ற தீமைகள் மீது. ஆண்டவரிடம் மன்றாடுபவர்கள் குணம் பெறுகிறார்கள். வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். பல்வேறு பிணிகளால் வருந்திய பலரை அவர் குணப்படுத்தினார், பல பேய்களையும் ஓட்டினார். அந்த பேய்கள் அவரை அறிந்திருந்ததால் அவற்றை பேச அவர் விடவில்லை. அன்பிற்குரியவர்களே, இந்த ஆற்றல் இயேசு எங்கிருந்து பெற்றுக்கொள்ளுகிறார்? விடியற் காலை கருக்களில் எழுந்து தனிமையான ஒரு இடத்திற்கு புறப்பட்டு சென்றார். அங்கே அவர் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். இந்த வசனத்தினுடைய ஆற்றல் நம்மிலே என்னவாக செயல்பட வேண்டும்? தீய ஆவி மீது நமக்கு ஆற்றல் வேண்டுமென்றால், நோயின் மீது நமக்கு அதிகாரம் வேண்டுமென்றால், தந்தை கடவுளிடம் நாம் ஜெபத்திலே அமர வேண்டும். இயேசுவினுடைய பாதப்படிகளில் ஜெபத்திலே நாம் அமர வேண்டும். ஜெபிக்கிற வீரர்களாக நாம் மாறிவிட்டால் நம்மையும் இயேசு அவருடைய ஆற்றலால் நிரப்புகிறார். தீய ஆவி மீது அதிகாரம் கொடுக்கிறார், நோயின் மீது அதிகாரம் கொடுக்கிறார். நாம் விடுதலை கொடுக்க முடியும். அன்பு நிறைந்த எங்கள் கடவுளே, அற்ப படைப்புகளாகி எங்களுக்கும் உம்மோடு நாங்கள் அருகிலே இருந்தால் அதே ஆற்றலை கொடுக்கிறீர். தீய ஆவிகளை விரட்ட ஆற்றல் கொடுக்கிறீர், நோய்களை நீக்க ஆற்றல் கொடுக்கிறீர். இப்படி நோய்களை நீக்கவும், பேய்களை ஓட்டவும், நற்செய்தி அறிவிக்கவுமாகவே உம்முடைய திருத்தூதர்களை நீர் வெளியே அனுப்புகிறீர். அதுபோல நாங்கள் உம்முடைய விருப்பத்தின்படியே உம்மோடு இணைந்து வாழ்ந்து, உம்முடைய ஆற்றலால் நிறைந்து, தீமைகளை விலக்க, பேய்களை விரட்டி அடிக்க, உம்முடைய பிரதிநிதிகளாக வாழ, சீடர்கள் சீடத்திகளாக வளர எங்களுக்கு துணை புரியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென்.